அடுத்த நிமிஷம் வீடியோ கொடுக்கலாம். இல்லைன்னா ஒன்று நம்ம பாருங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ப்ளவுஸ் அளவு எடுக்க போகிறோம். எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நான் என்ன எடுக்கிறேனோ அதுக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து ப்ளவுஸ் வந்து இப்படி போட்டுக்கோங்க. ஒரு சிலர் அயன் பண்ணி போடும்போது போட்டுக்கலாம். அயன் பண்ணாலும் கொஞ்சம் நீட்டாக வரும். இந்த ப்ளவுஸ் கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குது. நீங்கள் காட்டன் ப்ளவுஸ் இந்த மாதிரி வந்தால் கண்டிப்பாக அயன் பண்ணி போட்டுக்கோங்க. இது காட்டன் கிடையாது. கரெக்டாக ஆம்கோல் இருக்க பாருங்கள். இந்த ஆம்கோல் நல்லா இப்படி வச்சுக்கோங்க. நல்லா இழுத்து பிடிச்சி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு வந்து நம்ம எழுதி வச்சுக்கிறேன் நோட்டில். நான் இப்படி தான் எழுதுவேன். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நீங்கள் எழுதுகிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பேர் போட்டுக்கணும். பேர் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. அது வந்து உயரம், அப்புறம் மார்பு சுற்றளவு, அப்புறம் பின் கழுத்து, முன் கழுத்து. ஷார்ட்டாக எழுதிக்கிறேன் நான். இங்கே வேணால் எழுதுறீங்க எழுதிக்கலாம். இது வந்து இடுப்பு சுற்றளவு, கை நீளம், கை ஓப்பன். இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் எழுதியாச்சு. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அப்படின்னு வச்சுக்கிறேன். நம்ம அளவு எடுத்துக்கலாம். நல்லா எடுத்து விட்டுட்டு டேப் எடுத்துக்கோங்க. டேப் எடுத்துட்டு மார்பு சுற்றளவு, மார்பு சுற்றளவு இப்படி இங்கே வச்சுட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். மார்பு சுற்றளவு பாருங்கள், இங்கே வச்சுருக்கேன். இருபத்தொன்னே கால் வருது. 21.25 அது அப்படியே 2ஆக மடிச்சுக்கோங்க. இப்படி மடிச்சுட்டு வச்சுட்டிங்கன்னா 42.5. 42 தான் வந்து மார்பு சுற்றளவு. நம்ம எழுதிக்கலாம் 42. 42 மார்பு சுற்றளவு. இது வந்து நான் ப்ளவுஸ் அளவு எடுக்கிறது தான் சொல்கிறேன். உங்களுக்கு இன்னொருக்கா எப்படி கால்குலேஷன் போடுறதுன்னு நான் தனியாக நோட்டில் சொல்லித்தரேன். இந்த அளவுலேயே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஒன்றும் இல்லை, அளவு எழுதிக்கோங்க. இது மார்பு சுற்றளவு. நல்லா எடுத்து விட்டுட்டு பாருங்கள், நல்லா எடுத்து விட்டுட்டு இங்கேருந்து சரிங்கன்னா 15.5 வருது. 15.5 வருது. எழுதிக்கோங்க. அடுத்தது கழுத்து. கழுத்தையும் வச்சுக்கோங்க. கழுத்து 7 தான் இருக்குது. 7 இருக்குது. 7 பின் கழுத்து வந்து 7 பின் கழுத்து. முன் கழுத்துமே நம்ம இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இங்கே கீழே பாருங்கள், இல்லை பட்டி இருக்குல்ல, பட்டி அதை எப்படி பிடிச்சிட்டு நல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு எல்லாம் நீட்டாக எடுத்து விட்டுட்டு கலந்துக்கணும். இங்கே வச்சுக்கோங்க. வச்சுட்டு பார்த்தீங்கன்னா முன் கழுத்து வந்து 6 வருது. முன் கழுத்து 6. அவ்வளோதான். அடுத்தது வந்து நம்ம கை நீளம் வச்சுக்கோங்க. 9.5 இருக்குது. 9.5 கை நீளம் 9.5 எழுதிக்கோங்க. ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்துட்டு கை ஓப்பன் 6.25 6.25 இருக்குது.
அது நம்ம கஸ்டமர் ப்ளவுஸு. அதே கால் இடுப்பு சுற்றளவு வந்து பாருங்கள், நீங்கள் ப்ளவுஸ் இடுப்பு சுற்றளவு இப்படி தான் எடுக்கணும். பாருங்கள், நல்லா இப்படி வச்சுக்கோங்க, நல்லா இப்படி இழுத்து பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சிட்டு விட்டுருங்க, டைட்டாக பிடிச்சிட்டு அதே மாதிரி லூஸ் விடக்கூடாது, டைட்டாக பிடிச்சிட்டு பாருங்கள் இப்படி எடுத்துக்கணும் அளவு. அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். பாருங்கள், 37.5 இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அளவு எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான், அவ்வளோதான். அவ்வளோதான், ப்ளவுஸ் அளவு முடிஞ்சு நம்ம மடித்து வச்சிடலாம். எழுதியிருக்கேன் பாருங்கள். உயரம், மார்பு சுற்றளவு, பின் கழுத்து, முன் கழுத்து, இடுப்பு சுற்றளவு, கை நீளம், கை ஓப்பன், மொத்தம் 7 பாயிண்ட் வரும். அதை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து மார்பு சுற்றளவு போதும் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான். நான் இது உங்களுக்கு தனியாக வேறு பக்கம் சொல்லித்தரேன். நான் முடிஞ்சிச்சு. அளவு இவ்வளோதான், ப்ளவுஸ் அளவு இவ்வளோதான், 7 தான். உயரம், மார்பு சுற்றளவு, பின் கழுத்து, முன் கழுத்து, இடுப்பு சுற்றளவு, கை நீளம், கை ஓப்பன் எழுத்து அளந்து வச்சுக்கணும், அவ்வளோதான்.